ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஒரு பயன்கள் இருக்குன்னு சொல்லியும் பார்க்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் நம்ம சாப்பிட்றதுனால ஆன்டி கேன்சர், அதாவது கேன்சர் வராமல் நம்ம தடுக்க முடியும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காய்கறியை யூஸ் பண்ணிக்கலாம். போன் ஸ்ட்ரென்த், அதாவது எலும்பு வலுவடைய இந்த காய்கறி சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காய்கறி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும். நிறைய ஃபைபர் இருக்குது. அப்புறம் வந்து முடி வளர்கிறதுக்கு இந்த காய்கறி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மன அழுத்தம் இருப்பாங்கல்ல, டிப்ரெஷன், அவங்க வந்து இந்த காய்கறி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்துலேருந்து விடுபடுவாங்க. மெயினாக தைராய்டு இருக்கிறவங்க இந்த காய்கறியை சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காய்கறியை நம்ம நல்லா சூடான ஒரு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ மசாலா நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, ஒரு சில தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே வந்து நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நமக்கு நல்லா வெந்துட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நம்ம அந்த வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஆயிலையும் நல்லா வதங்கும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு காலிஃப்ளவர் நமக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி, உங்களுக்கு வந்து கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த கிரேவி வந்து இந்தளவுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருந்தால் போதும். அதனால் நான் இந்தளவுக்கு வாட்டர் ஊற்றியிருக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கிரேவி ரொம்ப நல்லா தயாராகிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கிரேவி நீங்கள் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, இட்லி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளான ரெசிபி தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.